Please subscribe Sadhguru Sai Creations. நார்மலாக டைஜஷன் சரி ஆகலைன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு இதை பொறுத்து தான் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியே இருக்குது. இந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாடியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் அதிகமாக டென்ஷன் ஆகிறது, எப்போதுமே பார்த்திங்கன்னா கடுகடுன்னு இருக்கிறது, பைல்ஸ் வருது, ஃபிஸ்டுலா வருது, டக்குன்னு டென்ஷன் ஆகிறது, ஹை பிளட் ப்ரெஷர் வர்றது. அப்போ அது நம்ம உடலில் ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்துது, நம்ம ஜாயின்ஸில் அதிகமாக பெயின் கொடுக்குது, மூட்டு வலிகள் அதிகமாக வருது. இந்த மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது ஆயுள் அதிகரிக்குது, உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்குது. சாத்வீக குணத்தை அளிக்கக்கூடிய ஒரு மூலிகை, இந்த உடல் வலிமையை தரக்கூடியது. பொதுவாகவே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்கணும்னா தினம்தோறும் இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் நம்மளுடைய ஆற்றலையும் உடல் ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்குதுங்க. இது தாங்க உண்மை. ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு என்ன டைப்பில் இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுடைய எண்ணங்கள் தீர்மானிக்கப்படுது. ஒரு சிலர் பார்த்தோம்னா சின்ன விஷயத்துக்கே ரொம்ப பயந்த மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு டென்ஷன் ஆகிறது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், நார்மலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னா அடிக்கடி ஃபீவர் வருதுங்க, கோல்டு, காஃபு, சைனஸுங்க, தும்மிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் எனக்கு நான் டாக்டர்கிட்ட போயோ இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய உணவு முறை தாங்க காரணம். நம்மளுடைய மனநிலையை தீர்மானிக்கிறதும் நம்மளுடைய உணவு முறை தான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு நெட்வொர்க் நம்ம பாடியில் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம திங்க் பண்ணுறது தான் நம்ம செய்கிறோன்ட்டு. அந்த பிரெயினே ஆக்டிவாக இருக்கணும், நல்ல பாசிட்டிவான திங்கிங் வரணும் அப்படின்னு சொன்னால் கட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போது நம்ம கட்டில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, நார்மலாக டைஜஷன் சரி ஆகலைன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு இதை பொறுத்து தான் நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியே இருக்குது. பிரெயின் ஆக்டிவிட்டியை பொறுத்து தானே நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கும், நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும். அப்போது கட் பிரெயின் ஆக்சிஸ் நார்மலாக இருந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர் எல்லாமே நம்ம நார்மலாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் நம்ம இருப்போம். இப்போது இதில் 3 வகையான உணவுகளை சித்தர்கள் சொல்லுவாங்க. சித்தர்கள் சொல்லக்கூடிய இந்த 3 வகையான உணவுகளை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியமாக நீண்ட நாள் இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தாமசிக உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. தமோ உணவு அப்படின்னா ரொம்ப நம்ம உடலுக்கு இப்போ இதுதாங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், விரும்பி சாப்பிட்றது எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். அடுத்தது ராஜசீக உணவு, ரஜோ உணவு அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு கேட்டகரி. அடுத்தது சாத்விக உணவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த தமோ உணவுகள் அப்படின்னு சொல்கிறது எதுலலாம் வருது, இதை அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய பிரெயின் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய நான்வெஜ் சாப்பிட்றது, அந்த நான்வெஜ்ஜே ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, சரிங்களா. அடுத்ததாக திரும்ப ஹீட் பண்ணி உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே, அப்போது இதில் எல்லாமே நம்ம என்ன சேர்க்கலாம்னா, இப்போ காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நல்ல நான்வெஜ்ஜு, அந்த டீப்பாக ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸு, இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வந்துடும். இது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாடியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டக்குன்னு டென்ஷன் ஆகிறது, ஹை பிளட் ப்ரெஷர், ஷார்ட் டெம்பராக இருக்க பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதிகமாக டென்ஷன் ஆகிறது, எப்போதுமே பார்த்திங்கன்னா கடுகடுன்னு இருக்கிறது, அசிடிட்டி அதிகமாக இவங்களுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா அடிக்கடி உடல் வலி ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். ஸோ உடல் வலி மட்டும் இல்லைங்க, ஸோ நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கட் ஹெல்த் ரொம்ப புவராக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த தாமசீக உணவு சாப்பிட்றவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகி உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், பைல்ஸ் வருது, ஃபிஸ்டுலா வருது, டக்குன்னு டென்ஷன் ஆகிறது, ஹை பிளட் ப்ரெஷர் வர்றது, அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த டென்ஷனான ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா இந்த உணவுகள் தாங்க காரணம்.
அதுக்கு அடுத்தது ரஜோ உணவுகள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா எப்போதுமே ஒரு மந்தத்தன்மையை தரக்கூடியது. அதாவது நம்ம ரொம்ப இனிப்பான புளிப்பான உணவுகள், பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம், புளிப்பு சுவை ரொம்ப சாப்பிடாதீங்க. அதாவது சித்த மருத்துவர்கள் எல்லாருமே சொல்கிறது, புளிப்பு அதிகமாக சாப்பிட நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் வந்து வீக்காக ஆரம்பிச்சிரும், வாதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றதும், புளித்த உணவுகள், இப்போது புளித்த உணவுகள்னு சொல்லும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறோம், 1 வீக் 10 days ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், யூஸ் பண்ணுறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு அது புளிக்காதுன்னு கிடையாதுங்க, புளிப்பு தன்மை நமக்கு தெரியலன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதில் வந்து புளிப்பு சுவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது நம்ம உடலில் ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்துது, நம்ம ஜாயின்ஸில் அதிகமாக பெயின் கொடுக்குது, மூட்டு வலிகள் அதிகமாக வருது. அதே மாதிரி இனிப்பு ஸ்வீட்ஸ் நிறைய நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு மந்தத்தன்மை, எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாமே வீக்காக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நர்வ்ஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வருது இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே சரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரஜோ உணவுகளில் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது 3வது, நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான உயிரை வளர்க்கக்கூடிய உணவுகள்னால் இந்த சாத்விக் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பெரும்பாலும் என்னென்னா ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில், நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய கீரை வகைகளில், முளை கட்டிய பயிறு பருப்பு வகைகளில் எல்லாமே நம்ம சாத்விக் ஃபுட் தாங்க. இந்த சாத்விக் ஃபுட் எடுக்கிறதுனால நம்ம கட் வந்து கூலாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபுட்டில் எல்லாமே உயிர் தன்மை நிறைந்திருக்கும், உயிர் ஆற்றல் நிறைந்திருக்கும், பிராண சக்தி நிறைந்திருக்கும். பிராண சக்தி நிறைந்திருக்கும் போது நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ரொம்ப கூலாக ஆக்டிவாக இருக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. அப்போ ரெகுலராக நம்ம இந்த மாதிரி உணவுகள் தான் எடுக்கணும். நல்ல ஃப்ரூட்ஸ், கனிந்த கனிகள் நிறைய எடுக்கும்பொழுது நம்ம உடலில் பாசிட்டிவிட்டி நமக்கு இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பிரெயினில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், கட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, இது எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எல்லோருக்குமே ஏற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். முளை கட்டிய தானியங்கள், இந்த பிராண சக்தி எதுலங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த முளை கட்டிய ஸ்ப்ரவுட்ஸில் தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. தினம்தோறும் தவறாமல் இதை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் அந்த பிராண சக்தியை அதிகரிக்க உங்களுக்கு இது பயன்படுதுங்க. இப்போ ரெகுலராக இந்த ஸ்ப்ரவுட்ஸு, பருப்பு வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் முக்கியமான இந்த சாத்விக் ஃபுட்ஸ் எடுக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கு அன்றாடம் இதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் சில வகையான மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகளை பயன்படுத்தும் போது ஆயுள் அதிகரிக்குது, உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன மூலிகை எடுக்கணும்? முதல்ல நெல்லிக்காய். இப்போ நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லும்போது முக்காலத்துக்கும் ஏற்றது, 3 தோடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியது, என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைனா நெல்லிக்காய். நெல்லிக்காயாக எடுக்கலாம். நெல்லிக்காய் வந்து பவுடர் இருக்கு இல்லைங்களா? ஸோ நெல்லிக்காய் பவுடராக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெகுலராக இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது இப்போ நெல்லிக்காய் பவுடர்லாம் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வேறு என்ன மூலிகை இருக்குது? கரிசலாங்கண்ணி. சொல்லவே வேண்டாம். லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறையிறதுக்கு கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக தூதுவளை. ஸோ தூதுவளைன்னு சொல்கிறதும் அந்த சாத்வீக குணத்தை வந்து நமக்கு தரக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அப்போ இதுக்கு தூதுவளை ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலிகைங்க. தூதுவளையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது வல்லாரை. வல்லாரை அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுடைய பிரெயின் செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடலில் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா வல்லாரையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த மூலிகைன்னு பார்த்தோம்னா பிரண்டை. ஸோ பிரண்டையுமே நம்மளுடைய அந்த சாத்வீக குணத்தை வந்து அளிக்கக்கூடிய ஒரு மூலிகை, இந்த உடல் வலிமையை தரக்கூடியது. ஸோ பொதுவாகவே நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நார்மலாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம கான்ஃபிடென்ட் லெவலும் நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்கு இந்த பிரண்டை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து சாத்வீக குணத்துக்கு ஏற்ற ஒரு மூலிகை, வாரம் ஒரு முறையாவது இந்த ஜூஸ் குடிங்கன்னு சொன்னால் அருகம்புல் சொல்லலாம். ஸோ அருகம்புல் குடிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த சாத்வீக குணம், நிறைய பேர் வந்து மெடிடேஷனில் உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு ஆழ்ந்த ஒரு தியானத்தில் நம்ம இருக்கணும். ஸோ அப்படி இருக்க இன்னும் நமக்கு நம்மளுடைய ஆறா ரொம்ப கிளென்ஸாக ஆரம்பிச்சிடும், பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானிக்கக்கூடியதும் உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடியதும் உணவுகள் தான்.
ஸோ அந்த உணவுகளை சாத்விக் ஃபுட்ஸு என்னென்ன எடுக்கணுன்றதை பார்த்தோம். அதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மூலிகைகள் தினம்தோறும் இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.